ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோல இப்ப என்ன பார்க்க போறோம்னா, சவுண்ட் அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர் அதாவது 200 வாட்ஸ் பி ஆம்பிளிஃபையருக்கு உண்டான சவுண்ட் அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்மளே ஓன் டிசைன் பண்ணி மேக் பண்ணி போட்டிருக்காது. இத பல கட்ட சோதனைக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ நான் போட்டு மேக் பண்ணியிருக்கேன் நானு. இது கிட்டத்தட்ட 6 தடவ நான் 7 தடவ நான் வைண்டிங் பண்ணி, அது மறுபடியும் பிரிச்சு மறுபடியும் வைண்டிங் பண்ணி, ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி போட்டிருக்கேன் நானு. பல டிரான்ஸ்ஃபார்மர் ரிசர்ச் பண்ணி தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேக் பண்ணியிருக்கேன் நானு. அதுக்கு அந்த டிரான்சிஸ்டர் போர்டு தான் இது. சாரி, ரெசிஸ்டன்ஸ் போர்டு தான் இது. அது கீழ்ப்பக்கமா இருக்க ரெசிஸ்டன்ஸ். அத இப்போ கொஞ்சம் பெரட்டி காட்ட முடியாது. இத பார்த்தீங்கன்னா எமிட்டர் 1, எமிட்டர் 2 டிரான்சிஸ்டர், அதாவது மாடியூல் 4 டிரான்சிஸ்டர் மொத்தம் 8 யூஸ் பண்ணிருக்கேன். இது டிரைவர் போர்டு, இது பிடி போர்டு. இந்த பிடி வந்து நானா இதிலிருந்து கொஞ்சம் ஆடியோ இம்ப்ரூவ்மென்ட் பண்ண முடியுமான்றதுக்காக ஐசோல யூஸ் பண்ணிருக்கேன் நானு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் தான் போட்டிருப்பாங்க. நான் இதில கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணி பார்ப்போன்றதுக்காக இத போட்டிருக்கேன். அதுபோக எக்ஸ்ட்ரா கெய்னர் நான் வச்சிருக்கேன். இதில போட்டுருக்க மெயின் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 40040 10 ஆம்ப்ஸ். இத நானு இப்போதைக்கு ஆடியோ டெஸ்டிங்காக, என்னுடைய ஓன் டெஸ்டிங்காக இந்த செட்டப் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் கொடுக்கும். இதில நான் 4 ஓம்ஸ் 8 ஓம்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன் நானு. ஏன்னா 2 ஓம்ஸ் எடுக்க முடியாது. எடுக்கணும், கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்மருடைய இது பத்தாது. அதனால நான் 4 ஓம்ஸ் 8 ஓம்ஸ் எடுத்திருக்கேன். இதில பார்த்தீங்கன்னா 8 ஓம்ஸ் ஸ்பீக்கரு 250 மேக்னெட் போட்டிருக்கேன் நானு. இத பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ ப்ரீ செட்டப் இது. இதிலேருந்து ஆடியோ அவுட் எடுத்து நம்ம அந்த பின் வழியா இன் பண்ணி நம்ம சவுண்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை பற்றி நம்ம போனதுலேயே போட்டிருந்தோம். ஆனால் போட்ட அடுத்த நிமிஷமே ஆடியோ டெஸ்ட்னு போட்ட அடுத்த நிமிஷமே காப்பி ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போ சாங் ப்ளே பண்ண முடியாது. வேண்டாம், நான் ஒர்க் ஆகுதான்னு ரன்னிங் பண்ணி காட்டுறேன் நான். பார்த்தீங்கன்னா தெரியும். வால்யூம் வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாங் ப்ளே பண்ண முடியாது. அடுத்து நான் முடிஞ்ச என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வைக்கிறேன் நான். போட்ட அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு காப்பி ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. 2 தடவை காப்பி ரைட்ஸ் வந்துருச்சு. நீ அதுக்கு மேலே போனால் நம்மளுடைய சேனலை லாக் ஆயிரும். அதனால் இப்போ ப்ளே பண்ண முடியல. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.